வணக்கம் பீப்பிள்ஸ். 365 நாள் சேலஞ்சில் இன்றைக்கி 32வது நாள். முதல்ல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவோட ஃபோனை அப்படியே கீழே வச்சுட்டு 2 கையை வச்சு கிளாப் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா 31 நாள் இதோட நான் வீடியோ போட்டேன் கைஸ். கிட்டத்தட்ட 1 மந்த் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டேன். சரி, ஓகே, ரைட்டு கைஸ். ஸோ என்னன்னா எப்பயுமே சண்டே ஆச்சுனால ஏதாவது ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். அந்த வகையில் இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறது என்ன அப்படின்னா விளக்கெண்ணெய் ப்ளஸ் தாங்க எண்ணெய். ஓகே, இதுக்காண்டி விளக்கெண்ணெய் ப்ளஸ் தாங்க எண்ணெய் அப்படின்னா ரெண்டையுமே ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். சிங்கிளாக ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறப்ப இட்ஸ் குட் கைஸ். சரி, ஓகே, ரைட்டு. இப்போ கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு. கெட்டப் சேஞ்ச் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த விளக்கெண்ணெய் எடுத்து கையில் லைட்டாக ஒரு 4-5 ட்ராப் போட்டு கை ஃபுல்லாக நல்லா அது ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கையில் மட்டும் மசாஜ் பண்ணி வச்சுக்கணும். தென் செகண்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கோங்க கையில். எவ்வளோ அளவுலாம் சொல்ல முடியாது, நல்லா கை நிறைய அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை தலை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வச்சு மசாஜ் பண்ணிடுங்க. விளக்கெண்ணையோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ அதை டேரெக்டாக மண்டையில் அப்ளை பண்ணுறப்ப அதிலே பார்த்தீங்கன்னா 4-5 முடியெல்லாம் பிடிங்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதோட அப்ளிகேஷன். ஓகே, தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ விளக்கெண்ணெய் ஊற்ற வேண்டியதான். விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து அதை தலையில் நல்லா அந்த ரூட்ஸில் எப்பயும் போல நல்லா மசாஜ் பண்ணுவோம். எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு மசாஜ் பண்ணுங்கள். நம்மளே நம்ம மண்டைக்கு மசாஜ் பண்ணுறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் ஸ்டில் அப்புறம் அவ்வளோதாங்க. அப்படியே தலையில் ஒரு 45 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்தா த சூப்பர் ஹேர் கேர் ரொட்டீன் ஃபார் திஸ் வீக் இஸ் கம்ப்ளீட்டட். ஆக்சுவலி என்னன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு ஃபீவர் இருக்குதுன்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டு கண்டென்ட்டுக்காண்டி நான் ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி எண்ணெய் ஊற்றி தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டேன் கைஸ். பட் இதுக்கப்புறம் எவ்வளோ பாடுபட போகிறேன் அண்ட் பாடுபட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு தான் கைஸ் தெரியும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்ன அப்படின்னா லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே இறங்குறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு கோதுமை தோசை ஊற்றுனது என்னமோ கொஞ்சம் பாதியாக பிஞ்சிக்கிட்டு தான் வந்துச்சு. ஆனால் இந்த இருந்த கேப்லாம் அப்படி பட்டிட்டிங் பண்ணி மேனேஜ் பண்ணி எப்படியோ தோசை ஊற்றிட்டேன் கைஸ். இந்த தோசை தூர டாஸ்கில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா அதை திருப்பி போடுறது தான். பட் அதுதான் வராது நினச்சிட்டே இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இது ஈஸியாக வந்துச்சு கைஸ். சரி, ஓகே, ரைட்டு கைஸ். அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. இனி போய் தூங்க வேண்டியதான். தூங்கிட்டு நாளைக்கு பார்ப்போம்.